கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் நீதிமொழிகள் 2:15. நீ தப்புவிக்கப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தப்புவிப்பது என்று சொல்லுவது இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுவது, பாதுகாக்கப்படுவது என்று பல அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை தான் தப்புவிக்கப்படுவாய். பைபிள்ல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை தீயில் எரியும் போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லித்தான் சொன்னார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கவனித்து பாருங்கள். அவர் தப்புவிப்பார், எங்களை காப்பாற்றுகிற தெய்வமாயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் அழைத்த தெய்வம் ஒரு நாளும் நம்மை விட்டுவிட்டு ஓடுகிறவர் அல்ல. நம்மை பாதுகாக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நமக்கு தெரிந்து வருகின்ற பிரச்சனைகள் 1-2 இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாமல் வருகிற பிரச்சனைகள் பல உண்டு. அவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பது யார்? அவைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பது யார்? கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் தப்புவிக்க முடியும். அதிலிருந்து நாம் ஜெயித்து வெளியே வர முடியும். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தப்புவிக்கப்படுவாய். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி சூளை போல் பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை சிங்க கெபியில் போடுகிற ஒரு அனுபவம் வரலாம். ஒருவேளை நம் வாழ்க்கையில் நிந்தனை நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் சரி, நாம் தப்புவிக்கப்படுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஐயோ, இந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து என்னை யார் காப்பாற்ற முடியும்? என்னை யார் விடுதலையாக்குவார்? என்னை யார் நிலைநிறுத்துவார் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசிக்கலாம். உங்களை பாதுகாக்கிற தெய்வம் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? அவர், உனக்கு வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்று பார்க்காதே, ஆனால் உன் பிரச்சனை இடத்தில் சொல், நீ ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை சொல் என்று சொல்லி ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். நாம் நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் நாம் ஆராதிக்கின்ற தெய்வம் பெரியவர். நாம் தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமே ஆனால் நீதிமொழிகள் 2:2 சொல்லுகிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை பத்திரப்படுத்து. நீ என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். முதலாவது என்னை அக்செப்ட் பண்ணு, என்னை ஏற்றுக்கொண்டு. 2வது என் கட்டளைகளை பத்திரப்படுத்தி வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளில் நம்மை தப்புவிக்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவியாயிருக்கும். கலங்காதிருங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். God bless you. Amen. Amen.